தமிழக சட்டசபைக்கான 3வது நாள் கூட்டத்தொடர் இன்னைக்கு நடந்துச்சு. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த கொள்கைக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. ஒரு மனதாக எல்லா கட்சியினருமே ஏற்றுக்கிட்டாங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் எல்லாருமே வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது இப்போ பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எந்த விதத்திலுமே சாத்தியமில்லாத ஒன்று. இதை எப்படி மத்திய அரசு நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு முடிவில் இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் இது சம்பந்தமான மக்களிடம் கருத்து கேட்பும் போய்கிட்டு இருக்கு. முன்னாள் பாரத பிரதமரான ராஜீவ்காந்தி அவர்களின் மனைவியும் முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவியுமான சோனியா காந்தி அவர்கள் மாநிலங்களவை தேர்தலில் ஜெய்ப்பூர் தொகுதியிலிருந்து எம்பிக்காக நிற்கிறாங்க. இதுக்கான மனுவை தாக்கல் செஞ்சுட்டாங்க. இவங்க ஏற்கனவே 5 தடவை மக்களவை தொகுதியில் எம்பியாக இருந்தவங்க அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதே மாதிரி இவங்களுக்கு இந்த பிரதமர் பதவி வரும்போது இந்த பிரதமர் பதவியை விட ரொம்ப முக்கியம் கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதவியை திரு மன்மோகன் சிங் அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கட்சியில் இருந்த சில நடவடிக்கைகள் முன்னெடுப்புகள் காரணமாக ராகுல் காந்தி அவர்களை எப்படியாவது காங்கிரஸ் கட்சியின் தலைவராக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. பட் போன தடவை காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்த ஒரே காரணத்தினால ராகுல் காந்தி அந்த தலைவர் பதவியை ஏற்றுக்க மறுத்துட்டாரு. இந்நிலையில தான் மல்லிகார்ஜுன கார்கே அங்கே இருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். உடல்நிலை சரியில்லாமல் இருந்த சோனியா காந்தி அவர்கள் மறுபடியும் மாநிலங்களவை எம்பி ஆக போறார் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியினரிடையே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. என் மண் என் மக்கள் அப்படிங்கிற அடைமொழியில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டின் 200 தொகுதிகளையுமே யாத்திரை போனவர் தான் பாஜக தமிழக தலைவரான அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்கள் கோவை தொகுதியில் நிற்க போகிறதா ஒரு வதந்தி ஏற்பட்ட நிலையில் அதுக்கு அவர் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நான் எந்த ஒரு தொகுதியிலையும் நிற்க போகிறதில்ல, குறிப்பாக கோவை தொகுதியில் நான் நிற்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. மேலும் அவர் சொல்லியிருக்காங்க, எனக்கு கட்சியில் தேர்தல் பணிகளை பார்க்குறதுக்கு எனக்கு நேரங்கள் எனக்கு தேவைப்படுது, அதனால் நான் இந்த தடவை எந்த எம்பி எலெக்ஷனில் நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் நோக்கம் பிஜேபி தரப்பினுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுது. என்னன்னா 2026 தேர்தலில் பிஜேபியின் சிஎம் கேண்டிடேட்டா ஒருவேளை அண்ணாமலை அறிவிக்கப்படணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தேர்தல் களப்பணிகளில் மட்டுமே ஒரு முக்கிய முன்னெடுப்பு கொடுக்குறாரோ அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடுது. இது மட்டும் இல்லாமல் கொங்கு மண்டலத்தில் எப்படி இருந்தாலும் பிஜேபி ஜெயிச்சிரும் அப்படிங்கிற ஒரு அசாட்டு நம்பிக்கை அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா வானதி சீனிவாசன் அவர்கள் அங்கிருந்து தான் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். தமிழக சட்டப்பேரவையில் கூட்டத்தொடர் போய்கிட்டு இருக்கு. இதில் கடந்த 2 நாட்களாகவே காரசார விவாதமாக போகிறது என்ன அப்படின்னா, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நடக்கிற இந்த பிரச்சனைகள்லாம். இந்த பிரச்சனைகளில் ஆளும் திமுகவினர் அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே நல்லா இருக்கு, கலைஞர்னு பேர் வச்சதுனால தான் பிரச்சனை அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது, நிஜமாவே அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே காரசாரமாக விவாதங்கள் போய்கிட்டு இருந்துச்சு. இந்நிலையில் பாஜக தரப்புல இருந்து செய்தி தொடர்பாளர் எஸ்.என். பிரசாத் ஒரு செய்தி அறிக்கை கொடுத்திருக்காரு. அதாவது கிளாம்பாக்கத்தில் மெட்ரோ ரயில் பணிகளும் ரயில்வே ஸ்டேஷனும் வர வரையிலும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை செயல்பாட்டில் வச்சிருக்கணும் அப்படின்னும், அதே மாதிரி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தினம் பயணிகள் அவதிக்கு உள்ளாகிறாங்க. அங்கே ஒரு கடையில் ஒரு இட்லியே 25 ரூபா விற்கிது. ஒரு இட்லி 25 ரூபா விற்கிது அப்படின்னா அங்கே என்ன விலை விற்கும், மக்கள் எவ்வளோ சிரமத்துக்கு உள்ளாவாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நாளுக்கு நாள் மக்கள்கிட்ட திமுக ஒரு எதிர்ப்பை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. மேலும் அவங்க இன்னும் முக்கியமான ஒரு விஷயமா சொல்றது என்னன்னா, 2 அமைச்சர்கள் சொல்றது எல்லாமே வெறும் வதந்தியா இருக்கு, பொய்யா இருக்கு. முதலமைச்சரே ஒரு சாதாரண பயணியா போய் கள ஆய்வு செஞ்சு அங்க நடக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்னு ஆய்வு மேற்கொள்ளணும் அப்படின்னு அந்த அறிக்கையில கொடுத்திருக்காங்க. இந்நிலையில கிளாம்பாக்கம் பிரச்சனையில மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பேசுபொருளா இருக்கிற இந்த நிலைமையில இப்போ பாஜக தரப்புல இருந்து இந்த ஒரு அறிக்கை வெளியே வந்தது ஒரு மிகப்பெரிய கவன ஈர்ப்பு பொருளாவே பார்க்கப்படுது. தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தையொட்டி அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சேப்பாக்கத்தில் சாலையோர பாதுகாப்பு நடைபயண விழிப்புணர்வு ஆரம்பித்து வச்சார். இது ஆரம்பித்து வச்சு அவர் பேசும்போது சொன்னது என்னென்னா, இந்தியாவிலே விபத்துக்குள்ளானதில் தமிழ்நாடு தான் அதிகமான விபத்துக்குள்ளாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வேதனை அளிக்குது. அதுலேயும் அந்த விபத்து மேக்ஸிமம் ஆக்சிடென்ட் ஆகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 32 வயசு உள்ளவங்க தான். ஸோ இது எல்லாமே குறைக்கணும். முதல்வரின் நிறைய திட்டங்கள் மூலமாக இது குறைஞ்சாலுமே கூட இந்தியாவில் தமிழ்நாடு தான் ஆக்சிடென்ட் ஜோனில் நம்பர் 1 இருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வேதனையாக சொல்லியிருக்காங்க. மேலும் இதெல்லாம் இந்த சாலை விபத்துகள் எல்லாத்தையுமே தடுக்கணும் அப்படின்னா இன்னும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், அதே மாதிரி இந்த ஸ்பீடை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுது அப்படின்னா, கடந்த ஒரு ஆண்டில் நடந்த 449 விபத்துகளில் 509 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது இங்கே முக்கியமான ஒரு செய்தி. அதே மாதிரி 1,93,000 பேர் ஆப்போசிட் ரோட்டில் போனவங்களுக்கு
மீதான கேஸும் ஃபைல் ஆயிருக்கு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். என்னதான் இருந்தாலும் டிராஃபிக் ரூல்ஸ் என்னதான் போட்டாலுமே கூட இந்த விபத்துகள், இந்த ஆக்சிடென்ட் சோன்ஸ் எல்லாமே நடக்குது அப்படின்னும் போது இது வந்து மக்களின் குறையா இல்லை அரசின் நிர்வாக திறமையின் ஆளுமையின்மையா அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளாக தான் போய்கிட்டு இருக்கு. மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த சுகாதார ஆர்வலராக இருக்கிற வெரோனிகா மேரி அவங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் 18 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் ஜனவரி 2021 ஆண்டு முதல் அக்டோபர் 2023 வரையிலும் எத்தனை பேரை வந்து பிரசவத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இதுக்கு திருநெல்வேலி மாவட்டம் முதன்மை சுகாதார ஆய்வாளர் வந்து கொடுத்த பதில் என்ன அப்படின்னா, கடந்த 34 மாதத்தில் மட்டும் 1444 பிரசவங்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாருமே 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அப்படிங்கிறத ஒரு பேசு பொருளாக இருக்குது. ஏன் இந்த இவ்வளவு பேர் வந்து பிரசவத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, கொரோனா காலகட்டங்கள், அதே மாதிரி வந்து அந்த காதல் அப்படிங்கிற பெயரில் வந்துட்டு கருத்தரிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைகள்லாம் இங்கே வராங்க அப்படிங்கிறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்திருக்கு. இதில் குறிப்பாக வந்து 1000க்கும் மேற்பட்ட பிரசவங்கள் எல்லாமே வந்து கிராமப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தான் நடந்திருக்கு. சிலது மட்டும்தான் வந்து நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலையும் கொடுத்துருக்காங்க. கேள்வி எழுப்பின வெரோனிகா மேரி என்பவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாலியல் வன்புறவு மற்ற விஷயங்கள்லாம் செய்யப்படும் போது இவங்க மேலே கடுமையான தண்டனை சட்டமான குறிப்பாக போக்சோ சட்டத்தெல்லாம் வந்து போடணும். அப்போ தான் வந்து இந்த குழந்தை பிரசவம் என்ற ஒரு விஷயங்கள்லாம் குறையும், நாட்டு ஜனத்தொகையும் குறையும், அதே மாதிரி அவங்களுக்கு கல்வி அறிவு தொடர்றதுக்கு வழிவகை செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கற்பழிப்புக்கு சமமான ஒரு விஷயம் தான். அந்த விழிப்புணர்வு நிலை அரசாங்கம் எந்த நிலைக்கு எடுத்துட்டு போகுது அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உலகம் முழுவதும் இன்னைக்கு காதலர் தினம் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்நிலையில் வந்து இந்தியாவிலேயே காதலர்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அது இந்திய காதலர் கட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிறது தான். அதோட தலைமை அலுவலகம் கோடம்பாக்கத்தில் இருக்கும். இந்திய காதலர் கட்சியின் தலைவராக இருக்கிறவர் குமார் கிட்ட வந்து ஒரு நிறுவனம் வந்து ஜாலியாக பேட்டி கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, ஒரு நாடு ஒரு மதசார்பற்ற அந்த சிவில் சட்டம் அப்படிங்கிற பேரில் வந்து தாய்மாமே அக்காவெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. பல அடிகளை நாங்கள் வாங்கிட்டோம். இந்நிலையில் வந்துட்டு இந்த February 14 அப்போல்லாம் வந்து ஒவ்வொரு காதலையும் சேர்த்து கல்யாணம் பண்ணி இது பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி நாங்கள் அடுத்து எப்படியாவது தேர்தலில் வந்து நின்று ஜெயிக்கணும், எங்களை கூட்டணிக்குன்னு யாருமே வரமாட்டேங்கிறாங்க காதலர் கட்சிங்கிறதுனால சொல்லியிருக்காரு கடகலப்பா. காதலுக்கு மரியாதை பண்ண விஜய் கூட இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு கேட்கும்போது அவர் கூட எங்கள் கட்சிக்கு வந்து கூட்டணிக்கு வரலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. மேலும் அவர் 2026 தானே வராரு, அதனால் நம்ம அப்போ போய் பேசிக்கலான்னு நாங்கள் விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு எங்களுக்கு மெயினாக தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்வ் ஏரியா அப்படிங்கிறது தனித்தொகுதின்னு அறிவிக்கிற மாதிரி காதலர்களுக்குன்னு ஒரு தனித்தொகுதி இந்த அரசாங்கம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை காதலர்களுக்குன்னு தனித்தொகுதியை அறிவிக்கும் போது அதில் வந்து யாரை நிற்க வைப்பீங்கன்னு கேட்ட கேள்விக்கு அதை வந்து செயற்குழு தான் முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த பேட்டி வந்து காதலர்கள் மத்தியில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் மூலமாக கைது செய்யப்பட்டவர் தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவர் வந்து சமீபத்தில் வந்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்தாரு. இது முதல்வரின் இசைவின் பேரில். இந்நிலையில் செந்தில் பாலாஜியோடைய ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் வந்து ஏற்றுக்கிட்டாரு. இது முன்னாடி வரைக்குமே வந்து இலாக்கா இல்லாத அமைச்சர் அப்படின்னு பாஜக தரப்பில் குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்நிலையில் வந்து அவரோட அமைச்சர் பதவி பறி போனது வந்து பாஜக தரப்பில் என்ன சொல்கிறாங்க, அது பாஜகவின் முக்கிய வெற்றி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து இவருடைய ஜாமீன் மனு வந்து உயர்நீதிமன்றத்தில் மறுபடியும் விசாரணைக்கு வரும்போது அதுக்கு வந்து பதிலளிக்கும் விதமாக அமலாக்கத்துறை வந்து பதில் மனு கொடுத்துருக்காங்க. அதாவது அவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படி பார்க்குதுன்னா, அரசியல் வட்டாரங்கள் அதுவும் சட்ட வட்டாரங்களில் ஒரே கோரிக்கைக்காக வந்து 2 வாட்டி பதில் மனு கொடுத்து அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமான ஒரு பேசு பொருளாக பார்க்கப்படுது. எதனால் செந்தில் பாலாஜி டார்கெட் பண்ணப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தி தரணும் அப்படின்ற உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா மாநிலங்கள் உட்பட்ட விவசாயிகள் வந்து ஏற்கனவே டெல்லி சலோ அப்படிங்கிற அந்த போராட்டத்துக்கு அறிவிப்பு தெரிவிச்சிருந்த நிலையில் அங்கே ஏற்கனவே 144 தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. நிறைய பேரிகேடு போட்டு எல்லாமே ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்நிலையில் வந்து எல்லைகளில் வந்து மக்கள் வந்து கூட்டமாக டிராக்டரில் வந்து போராளிகள் நின்றுக்கிட்டே இருக்காங்க. இது வந்து பரபரப்பு பொருளாக பேசிக்கிட்டு இருக்கு. இந்நிலையில் இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக தமிழ்நாட்டில் திருச்சியிலையும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதன் மூலம் விவசாயிகள் கோரிக்கையை மத்திய அரசு நிறைவேற்றியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கிடுக்குப்பிடியில் இருக்காங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிய வருது. இந்த இடங்களில் தேர்தல் நெருங்கி வர நேரங்களில் மத்திய அரசு சில தளர்வுகளை கொடுக்குமா, இல்லை தன்னுடைய அதிகார உச்சவரம்பை பயன்படுத்தி இந்த விவசாயிகளை அடக்குமுறையை கையாளுமா
அப்படிங்கிறது பொறுத்திருந்தா பார்க்கணும்.